அண்ணாமலை அவர்கள் இந்த சாட்டையை யாருக்கு எதிராக சுழற்றிருக்க வேண்டும் என்றால், லஞ்சம் வாங்கும் கிராம நிர்வாக அலுவலரிலிருந்து தலைமைச் செயலாளர் வரையிலும் சுழற்றி இருக்க வேண்டும். அதே போல் ஊழல் செய்யும் கீழிருந்து அதாவது ஊராட்சி செயலாளரிலிருந்து முதலமைச்சரோ அல்லது இன்னும் யாராக இருந்தாலும் பிரதமராக இருந்தாலும் கூட ஊழல் செய்யக்கூடிய ஊழல்வாதிகளுக்கு எதிராக இந்த சாட்டையை சுழற்றியிருக்க வேண்டும். ஆனால் இதையெல்லாம் செய்யாமல் தன்னைத்தானே அடித்து கொண்டது இது மாபெரும் தவறு. பாதுகாப்பதற்காக எந்த முன்னெடுப்பும் முயற்சியும் எடுக்கலாம். ஆனால் இந்த உடலை தனிநபர் இது என் உடல் தான் அப்படின்னு சொல்லி என் உடலை என்ன வேணாலும் நான் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லியும் எங்கேயும் வருத்தி கொள்வதற்கு அரசு அனுமதிக்காது. என் மனைவி, என் மக்கள், என் மகன், என் தாய், என் தந்தை என்று உரிமை கொண்டு முழு உரிமை கொண்டவர் கூட அடிக்கக்கூடிய உரிமையை இந்த அரசு கொடுக்காது, தண்டிக்கும். ஒரு பிளேடு எடுத்து கையில் எடுத்துக்க முடியாது, நான் தற்கொலை பண்ணிக்கிறேன் கயிறு எடுத்துகிட்டு போக முடியாது. இப்படியெல்லாம் இருக்கும்போது அண்ணாமலை அவர்கள் நேற்று வந்து சாட்டையால் தன்னைத்தானே அடித்து கொண்டது அகிம்சை வழி இது அல்ல, இது வந்து அறவழியும் அல்ல, இது நேர் முரணானது அகிம்சை வழிக்கு. ஆகவே இந்த சாட்டையால் அழித்து கொண்ட போராட்டம் என்பது அவர் நடத்தியிருந்தாலும் முன்கூட்டியே அறிவித்ததனால் இதை தடுக்காத காவல்துறை ஒரு தனி மனிதனுடைய அதாவது விதிமீறலே, சுதந்திரத்தினுடைய விதிமீறலாகவே நாங்கள் இதை கருதுகிறோம். இன்னும் சொல்லப்போனால் இந்த சாட்டையடி இந்த போராட்டத்தால் அதாவது தடுக்க வேண்டிய காவல்துறை வேடிக்கை பார்த்ததனால் இந்த சாட்டையடியினுடைய நோக்கமாக நாளைக்கு யாராவது அடிச்சுக்கிறது, அங்கங்கே ஏன் உடம்பு தான் அடிச்சுக்கிறேன்னு பல போராட்டங்கள் அறிவித்தால், இப்படி நடைபெற்ற போது அண்ணாமலைக்கே நேற்று ஏதாவது சாட்டையடியில் அடித்து கொள்ள போது 2 முறை கழுத்தில் சுற்றிச்சு. அப்போது ஏதாவது ஒரு அவருடைய உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டிருந்தால் வேடிக்கை பார்த்த காவல்துறை இதை பொறுப்பேற்றுக் கொண்டிருக்குமா? இதை தடுக்க முற்படாத காவல்துறையை அஹிம்சா சோசியலிஸ்ட் கட்சி வன்மையாக கண்டிக்கிறது. இதை அனுமதித்ததும் அல்லது அனுமதி கொடுக்காமல் இருந்திருந்தாலும் அவர் முயற்சி எடுத்ததை தடுக்காதது கண்டனத்துக்குரியது என்பதை இந்த நேரத்தில் நாம் பதிவு செய்ய. இது யாருக்கு எதிராக சுழற்றிருக்க வேண்டும் என்பதை நாம் ஆணித்தரமாக இங்கு பதிவு செய்திருக்கிறோம். அதனால் அண்ணாமலை அவர்கள் இது போன்ற முயற்சி எடுக்காமல் லஞ்சத்துக்கும் ஊழலுக்கும் எதிராக சாட்டையை சட்ட ரீதியாக சுழற்றினால் அதற்கு ஆதரவு தெரிவித்தும் கூடவே நின்று அத்தகைய போராட்டங்களுக்கு இந்த அஹிம்சா சோசியலிஸ்ட் கட்சியின் சார்பாக காந்திவாதி ரமேஷ் ஆகிய நானும் என்னுடைய தோழர்களும் கட்சி உறுப்பினர்களும் துணை நின்று போராட்டத்தில் பங்கெடுப்போம் என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அன்புடன் காந்திவாதி ரமேஷ்.